ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஐ ரேஸ்ட் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மான்வாவோட ஸ்டார்டிங்லயே இம்பீரியல் கோர்ட்ட காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் உடம்பு முழுக்க சங்கிலியால கட்டப்பட்டு முழங்கால்ல உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற இம்பீரியல் கோர்ட் மினிஸ்டர் அவனோட கிரைம்ஸ வாசிச்சு காட்டுறாரு. சூமோ, உன்னோட சிறகுகள் ரொம்பவே பெருசாயிடுச்சு. அதனால தான் நீ இம்பீரியல் கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா போக ட்ரை பண்ணிருக்க. நீ அமைதியா உன்னோட எல்லா கிரைம்ஸையும் ஒத்துக்கிட்டா உனக்கான பனிஷ்மெண்ட்ட கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சூமோ தனக்குள்ளேயே, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ண பாக்குறான். அவளை பார்த்து அவன், அப்போ என் உடம்புல இருக்கிற இந்த பாய்சனை எனக்கு கொடுத்தது நீதானா அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு எந்த ரிப்ளையும் பண்ணல. திரும்பவும் சூமோ, கொஞ்சம் யோசிக்க விடு. நேத்து ராத்திரி நீ எனக்கு கொடுத்த அந்த வைன் கிளாஸ்ல தான் பாய்சன் இருந்துச்சு, கரெக்டா அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, யான் டைனஸ்டியோட எம்ப்ரஸ் தான். அவ சொல்றா, மினிஸ்டர், நீங்க யான் டைனஸ்டியோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா உங்களோட பவர்ஸ தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த எம்ப்ரஸ் கிட்டயே ஏன் இப்படி செஞ்சேன்னு கேக்குறீங்களா? அப்படி சொல்லிட்டே அவளோட ஸ்வாடை எடுத்து சூமோக்கு நேரா நீட்டி, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு காலத்துல நீ என்ன ரொம்பவே லவ் பண்ண. உன்னோட அந்த பழைய ஃபீலிங்ஸ்க்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இத பாக்குற சூமோ மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தமா நினைக்கிறான். ஏன் ருஷி, உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்வாட நான் தேடி கண்டுபிடிக்க கொடுத்தேன். உனக்கு முன்னாடி வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ வெட்டி எரியணும். உன்னை எதிர்க்க யாருக்கும் தைரியம் வரக்கூடாதுன்னு தான் அதை நான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு நாள் இதே ஸ்வாட் எனக்கு அகெயின்ஸ்டா திரும்பும்னு. ஒரு நாள் இதே ஸ்வாட் என்னோட டெத்துக்கு காரணமா மாறும்னு நான் நினைக்கவே இல்ல. சூமோ இப்படி நினைச்சத கேட்டதும் அந்த எம்ப்ரஸ் முகத்துல சின்னதா ஒரு சேஞ்ச் தெரியுது. ஆனா அடுத்த செகண்டே பழையபடி அவ முகத்தை மாத்திக்கிட்டு சூமோ மேல அட்டாக் பண்றா. சூமோ, நீ கவலைப்படாத. நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட பாடிய இம்பீரியல் மௌசோலியம்ல, அதாவது அரச குடும்ப கல்லறையில வச்சு புதைக்கிறேன். வருஷா வருஷம் உன் கல்லறைக்கு வந்து கண்டிப்பா நான் ஊதுபத்தி பொருத்துவேன் அப்படி சொல்லிட்டே அவளோட ஸ்வாடால அவனை குத்துறா. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சூமோ அப்படியே தரையில விழுந்து அவனோட கடைசி மூச்சை எண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷன் அவனோட கடைசி மூச்சை விடும்போது அவனோட மொத்த லைஃபும் அவன் கண்ணு முன்னாடி ஒரு மூவி மாதிரி ஓடுன்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரி சூமோவோட கண்ணு முன்னாடியும் அவனோட பாஸ்ட் லைஃப் வருது. நிஜத்துல அவன் எர்த்ல வாழ்ந்த ஒரு நார்மல் ஹியூமன். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துடுறான். அதனால அவன் இந்த ஒரு நாவல்குள்ள டிரான்ஸ்மைக்ரேட் ஆகிடுறான். அந்த நாவல்ல அவனோட ரோல் என்னன்னா, ஒரு கேனன் ஃபாடர் வில்லன். அதாவது கதையோட புரோட்டாகனிஸ்ட் கையால முதல்ல சாக போற ஒரு டம்மி வில்லன் தான் அவன். ஆனா சூமோ, இத நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அந்த புரோட்டாகனிஸ்ட் கையால நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றான். சூமோ ஏற்கனவே அந்த முழு நாவலையும் படிச்சிருந்தான். அதனால அவனுக்கு முழு ஸ்டோரியும் தெரியும். அந்த புரோட்டாகனிஸ்ட்க்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் ஒரு ஆர்ஃபனேஜ், அதாவது அனாதை ஆசிரமத்துக்கு போய் இந்த கதையோட ஹீரோயினான லீ ருஷிய அடாப்ட் பண்றான். அவளை நல்லா வளர்த்து அந்த புரோட்டாகனிஸ்ட்க்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தூக்கி லீ ருஷிக்கு கொடுக்கறான். அவளுக்காகவே ஒரு டைனாஸ்டியை கிரியேட் பண்ணி அவளை அங்க எம்ப்ரஸ் ஆக்குறான். எதுக்காகனா, அந்த புரோட்டாகனிஸ்ட் அவன் முன்னாடி வந்து நிக்க கூட தைரியம் வரக்கூடாதுன்னு தான் சூமோ இவ்ளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தான். ஆனா அவன் உயிரை கொடுத்து வளர்த்த அந்த பொண்ணே கடைசியில அவனை தான் கையாலேயே கொல்லுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூமோ மனசுக்குள்ள, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆரம்பத்திலிருந்தே நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி மூச்சு முடியிற நேரத்துல, இல்ல, என்னோட தப்புகளை சரி பண்ண எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கத்துறான். உடனே அவன் ஸ்கிரிப்சர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை ஆக்டிவேட் பண்றான். அவனோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள மறைய ஆரம்பிக்குது. நிமிஷங்களா, வருஷங்களா, இல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களான்னு தெரியல. காலம் அப்படியே கடந்து போகுது. திடீர்னு சூமோவோட கான்ஷியஸ்னஸ் திரும்ப வருது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி வண்ணத்து பூச்சிகள் பறந்துட்டு இருக்கு. இத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். பதற்றப்போட எழுந்து உட்கார்ந்து சுத்தி பார்க்கும்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் திரும்பவும் அவனோட பாஸ்டுக்கே வந்துட்டான். தன் தலைய தேய்ச்சிக்கிட்டே அவன் சொல்றான், போன லைஃப்ல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை எக்காரணத்தை கொண்டும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். போதும், இனிமே என்னோட டெஸ்டினிய நானே ஏன் கையால எழுதுவேன். இந்த லைஃப்ல நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட சபதம் எடுக்கிறான்.
இப்போ எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. அவனோட டெஸ்டினிய மாத்தி எழுதுறதுக்கு அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல போய் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு தப்பையும் இந்த தடவை அவன் செய்ய தயாரா இல்ல. உடனே அவனோட அட்டெண்டன்ட்ட கூப்பிடுறான். அந்த அட்டெண்டன்ட்டும் திரைய விலக்கிட்டு வந்து, மிஸ்டர் ஹோ, உங்களோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறான். சூமோ அவன்கிட்ட, நம்ம போய் சேர இன்னும் எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், இங்கிருந்து மார்க்கீஸ் ஹவுஸ் போய் சேர இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பதில் சொல்றான். இத கேட்டதும் சூமோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். செல்சன் ஆர்ஃபனேஜ், இது அதே இடம் தானே? இங்கதான் நான் முதல்ல லீ ருஷிய மீட் பண்ணி அவளை அடாப்ட் பண்ணேன். அப்போதான் அவனுக்கு புரியுது, அவன் கரெக்டா அவளை தத்தெடுக்க போற அந்த டைமுக்கே திரும்ப வந்துட்டான்னு. உடனே அவன் அட்டெண்டன்ட்ட பார்த்து, ரொம்ப நல்லது, சீக்கிரம் வண்டியை விடு அப்படின்னு சொல்றான். அந்த அட்டெண்டன்ட்டும் எஸ் மிஸ்டர் ஹோ அப்படின்னு தலை வணங்கிட்டு பவ் அங்கிருந்து கிளம்புறான். அவன் போனதுமே சூமோக்கு பயங்கரமான கோபம் வருது. சுத்தி பறந்துகிட்டு இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சிகளை எல்லாம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்றான். அவன் சொல்றான், லீ ருஷி, இப்போ என்னோட கண்ணுக்கு நீ ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான். நினைச்சா உன்னை இப்பவே இந்த வண்ணத்து பூச்சி மாதிரி நசிக்கிடுவேன். அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. ஆர்ஃபனேஜ்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் கொடுத்து ரெடியாக சொல்றாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட முகம் பார்க்க அப்படியே எம்ப்ரஸ் லீ ருஷி மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி, நான் எப்படி இங்க வந்தேன்? நான் என்னோட த்ரோன்ல தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவளுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அவளோட இம்பீரியல் ஹால்ல அவ த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த பேலஸை அட்டாக் பண்றாங்க. அந்த இடமே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆக போகுது. அப்போ அவளோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து, எம்ப்ரஸ், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நீங்க உயிரோட இருந்தாதான் இந்த டைனாஸ்டிக்கு ஒரு இம்மார்டாலிட்டி கிடைக்கும். நம்மளால திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யான் டைனஸ்டியும் மொத்தமா அழிய போகுதுன்னு மந்திரிங்க சொன்னதும் அந்த எம்ப்ரஸ் ரொம்பவே கர்வமா கேக்குறா. என்ன என்ன யாரால கொல்ல முடியும்? கவலைப்படாதீங்க, நான் இங்க ஒருத்தருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அங்க இருக்கிற ஜன்னல் சுக்கு நூறா உடையுது. அது வழியா ஒரு உருவம் உள்ள வருது. அத பார்த்ததும் அங்க இருக்கிற மந்திரிங்க எல்லாம் பயத்துல உறைஞ்சு போய், இது இது ஒரு விச், சூனியக்காரி அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த விச்சு நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க 2 பேரும் நாயை விட ரொம்பவே லாயலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்க்கறா. அவ பார்த்த அடுத்த செகண்ட் அந்த 2 மந்திரிங்களோட தலையும் அப்படியே தர்பூசணி பழம் மாதிரி வெடிச்சு செதறுது. தலையில்லாத அந்த உடல்கள் அப்படியே தரையில விழுது. அந்த விச்சு முகம் முழுக்க ரத்த கரையோட ரொம்பவே ஸ்கேரியா சிரிக்கிறா. கடைசியா நாம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் இல்லையா சிஸ்டர் ருஷி? நாம பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நீ நிஜமாவே ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது பயத்துல அந்த எம்ப்ரஸ் அவளோட த்ரோனை இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அப்போ நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அந்த விச்சு அவளுக்கு பக்கத்துல வந்து, சூமோ உன்னை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட லைஃபே மொத்தமா மாறிடுச்சு. எல்லாரும் உன்னோட டேலண்ட புகழ்ந்தாங்க. நீ ஒரு பிரின்சஸ் மாதிரி சொகுசா வாழ்ந்த. ஆனா நான் சாப்பாட்டுக்காக தெரு நாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல மோசமான பல விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இவ்வளவு வசதி இருந்தும் நீ என்கிட்ட தோத்துட்டேன்ல. நீ எதுக்காக தோத்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த எம்ப்ரஸ் பயந்துகிட்டே, எதுக்காக அப்படின்னு கேக்குறா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விச் அவளோட காதுக்கு பக்கத்துல வந்து மெதுவா சொல்றா, ஏன்னா நீ சூமோவ கொன்னுட்ட. இத கேட்ட அந்த எம்ப்ரஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்னது அப்படின்னு கேக்குறா. அந்த விச் அவளோட ஸ்வாட உருவிக்கிட்டே சொல்றா, எந்த நேரத்துல சூமோ இங்க இருந்தானோ அந்த நேரத்துல என்னால இந்த யான் டைனஸ்டிக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள், அதாவது தடையா இருந்தான். ஆனா அந்த தடைய நீயே உன் கையால நீக்கிட்ட. இவ்ளோ பெரிய தப்பு பண்ண நீயும் இப்போ சாக தயாராயிரு. அந்த எம்ப்ரஸ் ஏதோ பேச வர்றா. ஆனா அதுக்குள்ள அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த விச் அவளோட நெஞ்சில அப்படியே ஸ்வாட இறக்குறா. எப்படி அந்த எம்ப்ரஸ் சூமோவோட நெஞ்சில குத்துனாலோ அதே மாதிரி இப்போ அவளுக்கே நடக்குது. அந்த விச் தொடர்ந்து சொல்றா, நீ பவர்ல அந்த அளவுக்கு கண்ணு தெரியாம போய் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாருன்னே தெரியாம இருந்துட்ட. இப்ப கூட உன்னோட தப்ப ஒத்துக்காம மத்தவங்கள ப்ளேம் பண்ற. உன்னை போன்ற ஒரு முட்டாள் இந்த எம்ப்ரஸ் பதவியில இருக்கவே தகுதியானது கிடையாது. இத கேட்டதும் அந்த எம்ப்ரஸ், அப்போ இதெல்லாம் என்னோட தப்புதானா அப்படின்னு சொல்லிட்டே அவளோட கடைசி மூச்ச விடுறா.
சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல அவ நினைக்கிறா, எனக்கு மட்டும் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போதே அவ கண்ணு மூடுது. அடுத்த செகண்ட் அந்த எம்ப்ரஸோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே அந்த பழைய ஆர்ஃபனேஜ்க்கு திரும்புது. அவ தலைவலி தாங்க முடியாம, இல்ல இல்ல என்னால தோற்க முடியாது அப்படின்னு கத்துறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அமைதியாகி, நான் நான் என்னோட இந்த இம்மார்டாலிட்டி கனவை எப்படி தொலைச்சேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.